அஞ்சலி, ஹாய். வா 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 அஞ்சலி. அண்ணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்தாங்க அண்ணி ஃப்ரூட்ஸ். எதுக்கு அஞ்சலி இதெல்லாம்? இப்பதானே வந்தப்போ வாங்கிட்டு வந்த. ஒவ்வொரு தடையும் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணுமா என்ன? இதெல்லாம் நான் வெற்றிக்காக வாங்கிட்டு வந்தேன் அண்ணி. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தானே நல்லபடியா உடம்பு தேறி சீக்கிரமே காயம் குணமாகும். ஓஹோ, அப்போ இதெல்லாம் வெற்றிக்காக மட்டும்தானா? நாங்கெல்லாம் எடுத்தா நீ கோச்சுக்குவ போல. சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நீயும் தாராளமா எடுத்து சாப்பிடு. வெற்றி எங்க? ரூம்ல இருக்கானா? இல்ல அஞ்சலி, இப்பதான் என் வீட்டுக்காரரும் கனியும் வெற்றியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தனா பாத்துருக்கலாம். ஓ அப்படியா? ஆமா அஞ்சலி, கட்டை பிரிச்சுட்டு மாத்திட்டு வரேன்னு போயிருக்காங்க. எப்படியும் 2-3 மணி நேரம் ஆகும். நீ காலையில இருந்து வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீ அப்ப வராம இப்ப வர. இல்ல அண்ணி, ராத்திரி எல்லாம் வீட்ல கொஞ்சம் வேலை முடிச்சிட்டு தூங்குனவ இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு தான் எழுந்திருச்சேன். ஆத்தாடி ஆத்தி, 12 மணிக்கு தான் எந்திரிச்சியா? ஆமா பவுனு, ஏன் கேக்குற? எனக்கும் ஒரு நாள் இப்படி வந்துராதா? ம், நான்லாம் ராத்திரி 12 மணி 1 மணின்னு எப்ப தூங்குனாலும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த வீட்டுக்காக நான் உழைச்சு ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ராத்திரி லேட்டா தூங்கிட்டு 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன்னு சர்வ சாதாரணமா சொல்ற. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கொடுத்து வச்சதை அம்பிட்டுதேன். என்ன பண்றது? இவ இப்பதானே வந்தா, அதுக்குள்ள ஏன் மறுபடியும் வந்திருக்கா? ஏன் அண்ணி, உண்மையாவே வெற்றி வரத்துக்கு 2-3 மணி நேரம் ஆகுமா? எம்பிட்டு நேரம் ஆனா என்ன? நீ இருந்து பாத்துட்டு போக வேண்டியதானே? இல்ல அண்ணி, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இன்னும் 2 மணி நேரத்துல அங்க இருக்கணும், அதான் கேட்டேன். ஐயோ, அவங்க வரத்துக்கு அவ்வளவு நேரம் ஆகுமே அஞ்சலி. ஈஸ்வரி அண்ணி இவ அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இவையும் அவங்கள அண்ணின்னு சொல்லி கூப்பிடணும். மருமகளே, ஆ ஆண்டி. வா 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 வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா மருமகளே, நீ காலையிலேயே வந்துருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவளுங்க கிட்ட கூட கேள, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அஞ்சலி மருமகளை காணோம் காணோம் அப்படின்னு. நீ என்னடானா இம்பிட்டு நேரம் கழிச்சா வருது? கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஆண்டி, அதான் வர முடியல. இதுல என்னம்மா இருக்கு? இது உன் வீடு. இந்த வீட்ல என் மருமக உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எப்ப வேணும்னாலும் வரலாம், எப்ப வேணும்னாலும் போலாம். என் மருமகளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. என்ன அத்தா அவளை வார்த்தைக்கு வார்த்தை மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறாங்க? கல்யாணமாகி எத்தனை நாள்ல இது நாள் வரைக்கும் அத்தை ஒரு தடவை கூட என்னையும் அகிலாவையும் மருமகளேன்னு கூப்பிட்டதே இல்லையே. ஆனா இவள மட்டும் ஏன் இவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்க? ஏன் மருமகளே, நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏண்டி, வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல சின்னம்மா, அப்படியே அஞ்சலியை பார்த்ததும் நாங்க வாசலே நின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். நீங்க இதத்தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மருமகளே, நீ கோச்சுக்காத. ஐயோ ஆண்டி, நான் போய் உங்களை கோச்சுப்பேனா? என்ன இது ஆன்ட்டி ஆன்ட்டின்னு அசிங்கமா சொல்லிக்கிட்டு? நல்ல வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடு மருமகளே. சரிங்க அத்தை, சாரி அத்தை. சரி, வா உள்ள போலாம். ஏய் பவுனு, எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன வா. அவளை மருமகளே மருமகளேன்றாங்க, அவளை அத்தைன்னு சொல்லி வேற கூப்பிட சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அழகப்பா, எவ்வளோ ஆச்சு? 200 ஆயிடுச்சுண்ணா. இந்த 50 ரூபா செலவுக்கு வச்சுக்க. தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டு வா. என்னையா டாக்டரை பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க அப்பச்சி. டாக்டர் என்ன சொன்னாரு? காயம் நல்லா ஆறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல கட்டை கழட்டிடலான்னு சொன்னாங்க.
வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எங்க நேத்து குளிக்கும் போது தண்ணி பட்டிருக்கும் போல, காயம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. அப்புறம் அதை சுத்தம் பண்ணி மருந்தை போட்டு கட்டை போட்டு அமுச்சு விட்டாங்க. என்னையா வெற்றி, ஏதோ ஒரு மாதிரி இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க புஜி? புண்ணுல லேச கை வச்சதுக்கே ஆஸ்பத்திரியே அலற மாதிரி அந்த கத்து கத்திப்பிட்டான். டாக்டர் அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அனுபவத்துல சொல்றேன், பிரசவத்துக்கு வந்த பொம்பளைங்க கூட இப்படி கத்துனது இல்ல. நீ என்னப்பா இந்த கத்து கத்துறன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டாங்க புஜி. ஏய்யா வெற்றி, அப்படியா கத்துன? அதெல்லாம் இல்ல அப்பச்சி. ஆ, ஒரு ஒரு மாதிரி பஞ்சு எடுத்துட்டு பக்கத்துல வந்தாலே எனக்கு வலிக்கிற மாதிரி ஆயிடுது. அதான். சரி சரி, போய் கொஞ்ச நேரம் படு தூங்கு, எல்லாம் சரியா போகும். ஏய் கூட்டு போங்கப்பா. பாயா மாப்பிள்ள, மாட்டி விடுறீங்களா? ஏய் போங்கடா. மாமா நெஞ்சல் போய் தரேன், சூப் வச்சு குடிக்கலாம் வாங்க. சரிங்க மாமா. மலரே, அண்ணா, வெற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம்மா. டாக்டர் பார்த்துட்டு புண்ணை சுத்தம் பண்ணிட்டு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. புதுசா 2 மாத்திரையும் ஒரு களிம்பும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு கவர்ல போட்டு தெளிவா எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அந்த டேபிள்ல வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்து என்னன்னு எடுத்து கொடு. ம், சரிங்கண்ணா, நான் பார்த்து கொடுத்துட்றேன். ஆமா, ஏன் இப்படி தனியா மாடியில நின்றுக்கிட்டு இருக்க? கீழே ரூம்ல போயிருக்க வேண்டியதானே? இல்லைண்ணா, பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு மலரு? ஒன்றும் இல்லைண்ணா. சரி, அப்ப அண்ணன் வரேன். அண்ணா, ஒரு நிமிஷம். சொல்லு மலரு. ஏய், என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? என்னன்னு சொல்லுமா. அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா நான் இப்படி கேட்டேன்னு தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்காதீங்க. வேற யார்கிட்டயும் கூட எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க இத சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னம்மா நீ அண்ணன் கிட்ட இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதை போய் யார்கிட்டயா சொல்லுவனா என்ன? நீ என்னன்னு சொல்லு முதல்ல. இந்த அஞ்சலின்ற ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அண்ணா? சொல்லுங்க அண்ணா, உங்களுக்கு தெரியுமா? அஞ்சலி தானே? தெரியுமா, தெரியும். உண்மையிலேயே அந்த பொண்ணு யாருன்னு? ஏமா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? அது நம்ம வெற்றி கூட காலேஜ்ல படிச்ச பிள்ளை தானே. அது வெற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பானே, சொல்லலையா? இல்ல, சொன்னாரு. கூட படிச்ச பொண்ணு, நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாரு. ஆனா என்னம்மா, என்னன்னு சொல்லு. இல்ல, இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா. அத்தை, ஈஸ்வரி அண்ணி, பவுனு எல்லாரும் அவகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அந்த பொண்ண மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு பேசினாங்க. நானும் அகிலாவும் இந்த வீட்டுல எல்லா உரிமையோட வாழ வந்தவங்க. என்னையும் அகிலாவையும் அத்தை ஒரு தடவை கூட மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிட்டதே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு அத்தனை தடவை மருமகளே மருமகளேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருந்துச்சுன்னு. எதுக்காக அத்தை அந்த பொண்ணு அத்தனை வாட்டி மருமகளேன்னு சொல்லி கூப்பிடணும்? என்னென்ன அத்தை கூப்பிடுறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? அட நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ? அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாதுமா. காலேஜ் படிக்கிறப்ப அந்த புள்ள அன்புகரசி அம்மாவை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அம்மாவும் சும்மா மருமகளன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது அப்பவே கண்டினியூ ஆகி இப்பவும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லைம்மா. அவங்க சும்மா கூப்பிடுறதுக்காக அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது எப்படின்னு? கூப்பிடுறதுன்னா பேர் சொல்லி கூப்பிடலாம், இல்ல வாமா போமான்னு கூப்பிடலாம். எதுக்கு நான் மருமகளேன்னு சொல்லி கூப்பிடணும்? இந்த மலரு, இது ஒரு விஷயம்னு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் நீ. இப்ப அப்பச்சி என்ன பேராண்டின்னு கூப்பிடுறாரு, நான் என்ன அவர் மகன் பிள்ளையா இல்ல மகளோட பிள்ளையா? அப்புறம் ஏன் அவரு என்ன அப்படி கூப்பிடணும்? எல்லாம் ஒரு பழக்கத்தினால தானம்மா. அந்த மாதிரிதான் அன்பு அம்மாவும் அஞ்சலிய மருமகளன்னு கூப்பிடுறது. அதை நீ பெருசாலாம் எடுத்துக்காத. அவங்க யார வேணாலும் மருமகன்னு கூப்பிட்டு போட்டோம்.
இல்ல உன்னை மருமகள்னு கூப்பிடாம கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ மருமகள் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இல்ல அப்புறம் ஏமா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இந்தா அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டுமா. நமக்கு பிடிக்கலன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம விலகி நின்னுக்கணும், அவ்வளவுதானே? நான் இத பத்தி பேசினேன்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஏமா சொல்ல போறேன். சரி நான் வரேன். அத்தே, இந்த அஞ்சலி பிள்ளையும் அன்பு கரசியம்மாவும் சேர்ந்து பெருசா ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் இருக்க. அவங்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் கோளாறா இருறான்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். ஆனா மலரும் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதே. இப்ப என்ன செய்யறது? ஏய் மலரு. அகிலா, என்ன புள்ள, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டயர்டா படுத்துட்டு இருக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் சாயங்காலம் ஆனா 4-5 மணிக்கு என் ரூம்க்கு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஏது பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே போவ. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ரூம் பக்கம் வரவே இல்லையே. மலரு, உன்னைத்தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? நான் அஞ்சலின்னு ஒருத்தைய பத்தி சொன்னேன்ல. ஆமா, மாமாவோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே. அந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தா. இன்னைக்குமா? ஆமா. வெற்றி மாமாவை பாக்குறதுக்கா வந்திருந்தா? இல்ல, அவ வந்தப்போ அவரு ஹாஸ்பிடல் போயிருந்தாரு, அதனால அவரு பார்க்கல. நான் தான் பார்த்தேன். அவ அத்தை ஈஸ்வரி அண்ணி பவுனு கூட நின்னு பேசிட்டு இருந்தா. சரிடி, அவங்க கூட தானே பேசிட்டு இருந்தா. அதுக்கு நீ எதுக்கு மூட் அவுட் ஆகி உட்கார்ந்துருக்குற? அது இல்ல அகிலா, அத்தை அவ கூட பேசும்போதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை மருமகளேன்னு கூப்பிட்டு பேசினாங்க. அந்த வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இது நாள் வரைக்கும் உன்னையும் என்னையும் ஒரு நாள் கூட அத்தை மருமகளேன்னு கூப்பிட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளை போய் எதுக்கு மருமகளேன்னு கூப்பிடணும்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமோன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதே கன்யான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன். அவரு வேற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? இந்த மலரு, இது ஒரு விஷயம்னு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் நீ. இப்ப அப்பச்சி என்ன பேராண்டின்னு கூப்பிடுறாரு. நான் என்ன அவர் மகன் பிள்ளையா இல்ல மகளோட பிள்ளையா? அப்புறம் ஏன் அவரு என்ன அப்படி கூப்பிடணும்? எல்லாம் ஒரு பழக்கத்தினால தானம்மா. அந்த மாதிரிதான் அன்பு அம்மாவும் அஞ்சலிய மருமகளன்னு கூப்பிடுறது. அத நீ பெருசா எல்லாம் எடுத்துக்காத. ஒரு வகையில அவர் சொன்னது சரிதான மலரு? என்னடி சொல்ற? ஆமா மலரு, அதெல்லாம் சும்மா கூப்பிடுறதுக்காக சொல்றது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தர ஒரு மாதிரி தானே கூப்பிடுறாங்க. சில பேர் சிலரை பாஸ்ன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் பங்காளின்னு கூப்பிடுவாங்க. காலேஜ்ல படிக்கிற பசங்க மாம மச்சான் மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் உறவாட முடியுமா? இல்ல. ஏன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற காமாட்சி அத்தை நமக்கு சொந்தமா பந்தமா? இருந்தாலும் அவங்கள நம்ம சின்ன வயசுல இருந்து அத்தைன்னும் அவங்க நம்மள மருமகளேன்னு தானே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அஞ்சலியும் ஆரம்பத்துல இருந்தே ஆண்டின்னு கூப்பிட்டுருப்பா. அவங்களும் பதிலுக்கு மருமகளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சு அப்படியே பழகிருப்பாங்க மலரு. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொன்னு சொல்றேன், அவளை மருமகளேன்னு கூப்பிட்டா கண்டிப்பா உனக்கு எரிச்சல் வரும்னு அந்த முக்காலி குரூப்புக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்காக கூட வேணும்னே உன்னை காயப்படுத்தணும் கடுப்பேத்தணும்னு கூப்பிட்டுருக்கலாம். அதனால நீ இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், வெற்றி மாமா தெளிவா இருக்கிறாருல?
அவர் உன் மேல பாசமா தானே இருக்கிறாரு. சரி, அந்த அஞ்சலிய பத்தி மாமா கிட்ட பேச சொன்னனே, பேசுனியா? பேசினேன். என்ன சொன்னாரு? காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் துருதுருன்னு இருப்பா, அனாவசியமா பேசுவா, அக்கறையா இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவா, மத்தபடி ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. அவர் உன்னதான் நினைக்கிறாரு, உன்னதான் நேசிக்கவும் செய்யறாரு. உன் மேலதான் அவர் அன்பும் காட்டுறாரு. உன்னை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாரு. இப்படி எல்லா வகையிலயும் மாமாவே உன் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் மத்தவங்கள பத்தி யோசிச்சு மனசை போட்டு வீணா குழப்பிட்டு இருக்கிற? இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கு போய் இப்படி பயந்து இதே கண்ணி அண்ணா கிட்ட பேசி இப்ப என்கிட்ட பேசி திரும்ப மாமா கிட்ட போய் பேசிட்டு இருக்காத. மாமாவே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டார்ல, அப்ப அவ வெறும் ஃப்ரெண்டு தான், வேற ஒன்னும் இல்ல. முதல்ல இதை மைண்ட்ல இருந்து தூக்கி போடு, அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? அப்போ மருமகளேன்னு கூப்பிடுறதுல எதுவும் இருக்காதுங்கிறியா? ஒரு மண்ணும் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தாலும் அதனால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நீ இதை பத்தி எதுவும் யோசிக்காத. கார்த்திக், எப்படிடா இருக்கிற? அதான் சொல்லியிருக்கிறேன்ல, எதுவா இருந்தாலும் நானே கால் பண்றேன், நீ பண்ணாதன்னு. சரி சரி சொல்லு கார்த்திக், உன் குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? ஓ, காலையில கார்த்திக் கார்த்திக்னு பேசின கடுப்புல போய் குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? மாவனே, உன்னை இப்போ வச்சுக்கிறேன்டா. ஏய், இங்க யாரு? உன்னதான் அகிலா. பாரா, ஐயாவுக்கு என் பேர் கூட தெரியுமா? நான் தான் ஏய் ஊயின்னு கூப்பிட்டாலாம் திரும்ப மாட்டேன், பேர் சொல்லி கூப்பிடுங்க திரும்புறேன்னு தெளிவா சொல்லிருக்கிறேன்ல. அப்புறம் ஏன் ஆய் ஊயின்னு கத்திட்டு இருக்கிறீங்க? போன்ல என்னடி? போன்ல என்னன்னா? போன்ல எதை பார்த்து சிரிச்சுக்கிறேன்னு கேட்டேன். போன்ல 1000 பேர் 1000 அனுப்புவாங்க, அதுல எதையோ பார்த்து நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன? யார் அனுப்புனா? யார் அனுப்புனதுன்னா எனக்கு யாருனாலும் அனுப்பியிருக்கலாம், அதே நீங்க கேக்குறீங்க? சரிங்க பாரு, நான் சுத்தி வளைச்சலா பேச விரும்பல, நேர விஷயத்துக்கு வரேன். இந்த கார்த்திங்கிறவன் யாரு? புரியலையே. அதான் அவன் புரியல. அதாண்டி அவன் சத்தியமா புரியலங்க. அந்த கார்த்திங்கிறவன் யாரு? எந்த கார்த்திக்? அதான் காலையில போன்ல பேசிட்டு இருந்தல, அவனோ கார்த்திக், காலேஜ்ல கூட படிச்சவன் ஃப்ரெண்டு, உன் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஓ, அந்த கார்த்தியை தான் நான் கேட்குறேன், யார் அவன்? அதான் காலையில போன்ல பேசிட்டு இருந்தல, அவனோ கார்த்திக், காலேஜ்ல கூட படிச்சவன் ஃப்ரெண்டு, உன் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஓ, அந்த கார்த்தியை தான் நான் கேட்குறேன், யார் அவன்? ஏங்க, அதான் முழு விவரத்தையும் நீங்களே சொல்றீங்களே. என் கூட காலேஜ்ல படிச்சவன், என் ஃப்ரெண்டு, பின்னாடியே சுத்துனவன்னு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அதாண்டி, அவன் எதுக்கு இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது என்னங்க கொடுமையா இருக்கு? நீங்க கூட தான் காலையில உங்க ஜெசிக்கு போன் பண்ணி கண்ணு மேக்னெட்டு, மூக்கு முந்திரி கேக்கு, உதடு மந்திரிச்ச தகடுன்னு வர்ணிச்சிங்க. இதெல்லாம் நான் ஏதாவது கேட்டேனா? இல்ல கேட்டேனா? உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட விரும்பல, அதே மாதிரி நீங்களும் என் பர்சனலா தலையிடாதீங்க. அதுல விடு, இனிமேல் இந்த கார்த்திகிட்ட பேசுற வேலையில வச்சுக்க, புரியுதா? ஏன் 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 பேசக்கூடாது? நீங்க உங்க ஃப்ரெண்டு ஜெசி கிட்ட பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறப்ப நான் என் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லையா? நான் பேசுவேன் தான். இவர் சரி ஒத்துக்கிறேன்டி,
என்ன ஒத்துக்கிறீங்க? இவர் எனக்கு உன் மேலே கோபம் இருந்துச்சு. அதை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால இவர் காலையில் நான் பேசினது ஜெஸ்ஸிக்கிட்டலாம் இல்லை, இதே கன்னியானக்கிட்ட. ஜெஸ்ஸிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி சும்மா கற்பனை பண்ணி பேசினேன். எல்லாம் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான். வேணும்னா இதே கன்னியானக்கிட்ட நீயே கேளு. நான் ஒரு கால் பண்ணனா இல்லையான்னு கேளு. ஓஹோ, அப்ப என்ன வெறுப்பேத்ததுக்காகவே உட்காந்து யோசிச்சு ஜெசின்ற ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ற மாதிரி கனி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ம் ஆமா, அப்படின்னா உங்களுக்கு என்ன வெறுப்பேத்தி பார்க்கணுன்ற எண்ணம்?